கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பவளங்குடி கிராமத்தில் சுமார் 300 ஆண்டுகால பழமை வாய்ந்த ஸ்ரீ அமுதேஸ்வரர் ஆலயம் உள்ள நிலையில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி முன்னிட்டு வேடர் நாடகம் நடைபெறும். அதாவது அமாவாசை முதல் நாள் அன்று ஒரு வேடன் அவனது மனைவியிடம் நான் காட்டிற்கு வேட்டைக்கு செல்வதாக கூறும்பொழுது மனைவி நாளை அமாவாசை நீங்கள் வேட்டைக்கு செல்லக்கூடாது, அதே சமயம் மாமிசம் சாப்பிடக்கூடாது என கூறிய பொழுது கணவன் மனைவி இருவருக்கும் வாக்குவாதம் வந்தபொழுது அமுதீஸ்வரர் வேடம் வடிவில் நாம் இருவரும் வேட்டைக்கு செல்லலாம் என வேடனை அழைத்துக் கொண்டு காட்டிற்கு சென்றனர். அப்பொழுது ஒரு மானை வேடன் வேட்டையாட முன்வரும்போது அதற்கு அமுதீஸ்வரம் இது சீதையின் இஷ்ட விலங்கு, இதை விட்டுவிடலாம் என கூறியுள்ளார். பின்னர் பன்றிக்கு வலை விரிக்கும் பொழுது இது ஸ்ரீ பூவராக பெருமாள் முகம் போல் இருப்பதால் இதையும் விட்டுவிடலாம் என கூறுகிறார். பின்னர் மயிலுக்கு வலை விரிக்கும் போது இது முருகப்பெருமான் வாகனம் என சொல்லிக் கொண்டு அமுதேஸ்வரம் மறைந்து விடுகிறார். வேடன் மட்டும் தனியாக செல்லும் போது அமுதேஸ்வரம் புலி வடிவில் வேடன் எதிரே வந்தபோது வேடன் பயந்தோடி வில்வ மரத்தின் மீது ஏறிய பொழுது புலி மரத்தின் கீழே வேடன் இறங்கும் வரை கீழே படுத்துக் கொண்டதாம். விடிய விடிய வேடன் வில்வத்தலையை உருவி புலிமேல் போட்டதாகவும் அதிகாலை அமுதேஸ்வரர் சிவன் வடிவில் வந்ததாகவும் வேடன் கீழே புலி இருப்பதாகவும் கூச்சலிட்ட போது இங்கு புலி எதுவும் இல்லை என சிவன் கூறியதாகவும் வேலன் கீழே இறங்கி புலி இருந்த இடத்தை பார்த்தபோது சிவலிங்கம் இருந்தது தெரிந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தானாம். அன்று முதல் இன்று வரை அமாவாசை தினத்தன்று இந்துக்கள் யாரும் மாமிசம் உண்ணுவது இல்லை என தெரிந்து கொண்டார்களாம். அதோடு மகா சிவராத்திரி அன்று ஆண்டுதோறும் பவளங்குடி கிராமத்தில் வேடர் புலி நாடகம் நடைபெறுவது வழக்கம்.